ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிமேஷன் டொமைன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 2 டெவில்ஸ்க்கு நடுவில் போயிட்டு தான். எந்தெந்த டெவில்னு பார்த்தோன்னா, ஒபிட்டோ உச்சியா வர்சஸ் ரியோமன் சுக்குனா. ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு 2 பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி பார்த்துப்போம். வெறும் 2 பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சுக்குனாவால் உன்னோட டொமைன் எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ண முடியும். அப்புறம் மகாகாராவை சம்மன் பண்ண முடியும். அப்படி இந்த சைடு நம்ம ஒபிட்டோவை பார்த்தோன்னா, ஒபிட்டோவால் குராமாவை சம்மன் பண்ண முடியும். அப்புறம் டபுள் இஎம்எஸ்ஸுமே இருக்குது. அதனால் அவனால் சுசானாவையுமே போட முடியும். ஏன்னா ஒபிட்டோவுக்கு மட்டும் இத்தனை பவர்ஸ் கொடுக்குறேன்னா அப்போ தான் பேட்டில் ஈக்குவலாக போகும். 2 பேரோட ஃபுல் பவர்ஸையுமே எடுத்தோன்னா பேட்டில் ஈக்குவலாக தான் போகும். ஆனால் பேட்டில் லிங்க்மெண்ட்டியாக போயிட்டுருக்கும், நிற்கவே நிற்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், ஒரு சில பவர்ஸை மட்டுமே. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சுக்குனாவே அட்டாக் பண்ணுறான்னு வச்சுப்போம். சுக்குனாவோட ஃபர்ஸ்ட் அட்டாக்காக இருந்தால் அது காம்பேட் டு காம்பேட்டாக தான் இருக்கும். எதனால சுக்குனா ஃபர்ஸ்ட் அட்டாக்காக இருந்தாலும் காம்பேட் டு காம்பேட்டாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, அதை யூஸ் பண்ணி தான் எதிரியோட எபிலிட்டியெல்லாம் செக் பண்ணுவான். காம்பேட் டு காம்பேட்னா அது நம்ம ஒபிட்டோ மேலே யூஸ் ஆகாது. பிகாஸ் ஒபிட்டோ ஹேவிங் காமூவி இதனால தான் நான் ஒபிட்டோ கொடுத்தேன். ஏன்னா ஒபிட்டோ தைஜுட்ஸு வீக், அதாவது காம்பேட் டு காம்பேட்டில் ஒபிட்டோ ரொம்ப ரொம்ப வீக். அந்த காரணத்தினால தான் ஒபிட்டோவுக்கு சுசானோ அப்புறம் காமூவி. ஓகே, இப்போ சுக்குனாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஒபிட்டோ மேலே ஃபிசிக்கல் அட்டாக் காம்பேட் டு காம்பேட்லாம் யூஸ் ஆகுதுன்ட்டு. அதனால நம்ம சுக்குனாவோட பிளான் என்னன்னு பார்த்தோம்னா, மகாகாராவை சம்மன் பண்ணுறதா தான் இருக்கும். அப்படியே இந்த சைடு ஒபிட்டோவை பார்த்தோன்னா, நீ மட்டும் மகாகாராவை சமன் பண்ணுவியா, நானும் தான் குராமாவை சமன் பண்ணுவேன்ட்டு இங்கிட்டு இவரு குராமாவை சமன். நெக்ஸ்ட் மூவ் ஒபிட்டோவோட தான் இருக்கும். ஒபிட்டோ என்ன பண்ணுவானா, குராமாவோட டெய்ல் பீஸ்ட் பாம் வச்சு தான் அட்டாக் பண்ணுவான் சுக்குனாவை. சுக்குனாவால் டெய்ல் பீஸ்ட் பாம்பை அப்சர்வ் பண்ண முடியாது. அப்சர்வ் பண்ணாலுமே ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த காரணத்தினால மகாகாராவை தான் அந்த அட்டாக்கை அப்சர்வ் பண்ண வைப்பான். அந்த மகாகாரா டெய்ல் பீஸ்ட் பாம்பை அப்சர்வ் பண்ண என்ன நடக்கும், மகாகாரா அவுட்டு. ஓகே, இப்போ சுக்குனா என்ன பண்ணுவான்னா, டொமைன் எக்ஸ்பான்ஷனை வச்சு குராமாவை அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷனில் லாக் பண்ண. ஏற்கனவே ஒபிட்டோ அவனோட கெஞ்சுட்ஸு வச்சு தான் குராமாவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ டொமைன் எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே லாக் பண்ண பார்த்ததுனால அந்த கெஞ்சுட்ஸு ரிலீஸ் ஆகிருக்கும் குராமாவுக்கு. அந்த காரணத்தினால குராமா திரும்ப நருட்டோட்ட போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சமன் தானே பண்ணியிருந்தான், குராமா ஏற்கனவே இருந்த இடத்துக்கே போகிற மாதிரி. இப்போ சுக்குனா ஒபிட்டோ கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு அவனோட கஸ்ட் எனர்ஜியும் அப்புறம் டொமைன் எக்ஸ்பான்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒபிட்டோ கிட்ட அசிராமா செல்ஸ் இல்லை. அதனால அவனோட அன்லிமிட்டடாக காமூவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒபிட்டோவால் 7 வாட்டி காமூவி யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அவனோட சுசானாவை மெயின்டைன் பண்ண முடியும். ஒபிட்டோ மாதிரி எந்த லிமிட்டுமே நம்ம சுக்குனாவுக்கு கிடையாது. ஸோ அதனால் இப்போ எங்கே என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா, ஒபிட்டோ சுக்குனாவை காமூவியில் லாக் பண்ண பார்ப்பான். சுக்குனா அவனோட டொமைன் எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே ஒபிட்டோவை லாக் பண்ண பார்ப்பான். ஓகே, இப்போ ஒபிட்டோ டொமைன் எக்ஸ்பான்ஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக சுசானாவை எடுத்துருவான். ஸோ அதனால் இப்போ டொமைன் எக்ஸ்பான்ஷன் நம்மளோட ஒபிட்டோ மேலே யூஸ் ஆகாது. ஸோ இப்போ ஒபிட்டோ சுசானாவை எடுத்த காரணத்தினால நம்மளோட டொமைன் எக்ஸ்பான்ஷன் ஒபிட்டோ மேலே யூஸ் ஆகாது. சுசானாவை வச்சு ஈஸியாகவே காமோவைக்குள்ள சுக்குனாவை லாக் பண்ணிடுவான் நம்ம ஒபிட்டோ. ஸோ அந்த காரணத்தினால இந்த போட்டியோட வின்னர் ஒபிட்டோ. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்புறம் ஃபைட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இந்த வீடியோவுக்கு வெறும் 10K லைக் இருந்தால் போதும். நம்ம சேனலோட டார்கெட் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ்.